வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. மண்டுகாசனம், இந்த ஆசனத்தை எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த ஈஸி ஆசனம் வெயிட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக தொப்பையை குறைக்கும். மலச்சிக்கல், அப்புறமா கேஸ்ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யும். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ஆசனத்தை செய்யும்போது நார்மலாக நீங்கள் சுவாசிச்சா போதும். ஃபஸ்ட்டு மண்டிட்டு தரையில் உட்காரணும். உட்கார்ந்ததுக்கப்புறமா 2 உள்ளங்கைகளையும் மூடிக்கணும். மூடினதுக்கப்புறமா வலது கையை இடது இடுப்பில் வைக்கணும். இடது கையை வலது முழங்கையில் வைக்கணும். வச்சுட்டு வெளியே மூச்சு விட்டுட்டு நீங்கள் முன்னாடி குனியணும். குனியும் போது குனிஞ்சு உங்கள் நெத்தி முன் நெத்தி தரையை தொடுற அளவுக்கு நீங்கள் குனியணும். அதுதான் மண்டுகாசனம். உங்களால் ஃபஸ்ட்டு ஓவர் வெயிட் இருக்கவங்க இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டு போட்டவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே குனிய முடியாது. உங்களால் எவ்வளோ ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் உங்களால் எவ்வளோ குனிய முடியுதோ அவ்வளோ மட்டும் குனிஞ்சால் போதும். அதுக்கப்புறமா ஃபியூ டேஸில் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களாலேயே இந்த முன் நெத்தியால் தரையை தொடுற அளவுக்கு குனிய முடியும். நீங்கள் உட்கார்ந்த நிலையிலேயே வேறு எந்த நிலைக்கும் போகாமல் உங்கள் முன்னெத்தியால் தரையை தொடுற இந்த யோகாசனம் தான் மண்டுகாசனம். இதை 30லேருந்து நீங்கள் 50 செகண்ட் வரைக்கும் இந்த நிலையில் இருக்கலாம். இதை 3லிருந்து 5 தடவை ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா மலச்சிக்கல் குறையும், கேஸ்ட்ரபிள் போகும், கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, தொப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஆசனம், தொடையின் முன்பகுதியும் பின்பகுதியும் நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும். இது அதனால் தாராளமாக பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அதோமுக ஸ்வானாசனம். இந்த ஆசனம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். இந்த ஆசனம் செஞ்சால் உடல் எடையும் குறையும். குறிப்பாக தொப்பை, தொடைப்பகுதி, பின்பகுதியில் உள்ள எடை குறையும். அது மாதிரி முதுகு தண்டுவடத்துக்கு இது ரொம்ப நல்ல ஆசனம். முதுகு வலியும் சரி செய்யும். இந்த ஆசனங்கள் எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஆசனம் செய்கிறதுக்கு தரையில் ஃபஸ்ட்டு முட்டி போட்டு உட்காரணும். முட்டி போட்டு உட்கார்ந்ததுக்கப்புறம் நார்மலாக சுவாசித்தா போதும். நார்மலாக சுவாசிக்கும் போது 2 கைகளையும் முன்பக்கமாக உடம்பை வளைச்சி 2 கையும் தரையில் வைக்கணும். இப்படி வைக்கும்போது இந்த 2 கைக்கும் இடைப்பட்ட இடைவெளி பகுதின்றது ஷோல்டரை விட கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் போதும். வச்சதுக்கப்புறமா மூச்சை உள்ளிழுத்து இடுப்பை மேலே தூக்கணும். மேலே தூக்கும்போது நீங்கள் உங்கள் உடல் எடை ஒரே ஒரு கையில் தாங்காமல் 2 கைகள்லையும் உடல் எடை தாங்குற மாதிரி பார்த்துக்கணும். தலையை உள்பக்கமாக குனியணும். குனியும் போது 2 காதும் தோள்பட்டையை தொடுற மாதிரி இருக்கணும். அதுக்கு உள்ளவும் தலையை குனிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஆசனம் பண்ணும்போது நார்மலாக தான் சுவாசிக்கணும். 45லேருந்து 60 செகண்ட் வரை இந்த பொசிஷனில் இருக்கலாம். இந்த பொசிஷன்லேருந்து திரும்ப மூச்சை வெளியிட்டுட்டு நீங்கள் பழையபடி முட்டி போட்டு பழைய பொசிஷனுக்கு போய்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான யோகாசனங்கள் தான். இந்த யோகாசனத்தை நீங்கள் 45 செகண்ட்லேருந்து 60 செகண்ட் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3லேருந்து 6 முறை கூட ஒரு நாள் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த யோகாசனத்தை கை கால்களில் காயம் இருக்கிறவங்க மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இந்த யோகாசனம் எலும்புகளை நல்லா வலுவாக்கும், மூட்டு பிரச்சனைகள் வராமல் காக்கும். அது மாதிரி உடல் எடை குறைப்பதற்கு நல்ல யோகாசனம். தலைக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குற ஒரு நல்ல யோகாசனம் தான் அதோமுக ஸ்வானாசனம்.
எவ்வளோ ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சிம்பிள் ஸ்டெப் சொல்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான யோகா தான். இந்த யோகா உடல் எடையை குறைப்பதற்கு உதவும். அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் எதுவும் இருந்தால் அதையும் சரி செய்யும். மலச்சிக்கல், கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதையும் சரி செய்யும். இந்த யோகாசனத்தை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த யோகாசனத்தை பண்ணும்போது நார்மலாக நீங்கள் மூச்சு விட்டால் போதும். ஃபஸ்ட்டு தரையில் நல்லா படுத்துக்கணும். படுத்துட்டு அதாவது வானத்தை நோக்கி படுத்துக்கணும். நார்மலாக 5 செகண்ட் நீங்கள் எப்பவும் போல் சுவாசிக்கணும். கால்கள் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து மேலே தூக்கணும். மேலே தூக்கும்போது உங்கள் உடலின் மேல் பகுதி அதாவது செஸ்ட்டு அதையும் சேர்த்து தூக்கணும். நீங்கள் இப்படி தூக்கும்போது கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் வச்சுக்கணும். உங்களால் 2 காலையும் உடம்பை எவ்வளோ தூரம் வளைச்சி தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தூக்கணும். இதுக்கு பேர் தான் நௌகாசனம். உடலை படகு மாதிரி வளைக்கிற ஆசனம் தான் நௌகாசனம். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நார்மலாக மூச்சு விட்டுக்கலாம். 30லேருந்து 50 செகண்ட் வரைக்கும் நீங்கள் இந்த நிலையில் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் பழைய நிலைக்கு போய்க்கலாம். இந்த யோகாசனம் பண்ணால் உடல் எடையும் குறையும், தொப்பை குறையும். அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்தால் அது சரியாகும். அதனால் இந்த ஆசனத்தை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஆசனம் தான். பரிவிருத்த திரிகோணாசனம் இடது பக்கமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த யோகாசனம் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக நின்று நார்மலாக சுவாசிக்கணும். இந்த இடது பரிவிருத்த திரிகோணாசனம் பண்ணும்போது இடது காலை ஒரு 2 அடி தூரம் நீங்கள் முன்னாடி வைக்கணும். முன்னாடி வச்ச இடது கால் முன்னாடி இருக்கும்போது இடது பாதம் முன்னாடி தான் நோக்கி இருக்கணும். வலது காலோட வலது பாதம் வலது பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி நீங்கள் நிற்கணும். அதுக்கப்புறமா மூச்சை உள்ளிழுத்து 2 கைகளையும் தோள்பட்டைக்கு இணையாக தூக்கணும். தோள்பட்டை அந்த அளவுக்கு தான் 2 கைகள் தூக்கி இருக்கணும். அதுக்கு மேலெலாம் தூக்க வேணாம். தூக்கின பின்னாடி உடம்பை முன்பக்கமாக வளைச்சி வலது கை இடது கால் பாதத்தை தொடுற அளவுக்கு குனிய ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பண்ண முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு குனிய முடியுதோ குனிங்க. ஆனால் நீங்கள் குனியிறது அந்த வலது கை இடது பாதத்தை தொடுற மாதிரி குனிய ட்ரை பண்ணணும். இடது கைகளை மேலே தூக்கணும். மேலே தூக்கி உடம்புலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த 90 டிகிரி இருக்கிற மாதிரி நீங்கள் மேலே தூக்கணும். அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் தூக்கும்போது நார்மலாக தான் சுவாசிக்கணும். கண்கள் அந்த இடது கையோட உள்ளங்கைகளை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இந்த நிலையில் நீங்கள் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்தில் வரைக்கும் இந்த போஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் இதை அதுக்கப்புறமா நார்மலாக சுவாசிச்சுட்டு பழைய பொசிஷனுக்கு நீங்கள் போய்க்கலாம். இதுக்கு பேர் தான் இடது பரிவிருத்த திரிகோணாசனம். இதை 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3 to 5 டைம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்ல வியர்வை உற்பத்தி பண்ணும். சுவாச கோளாறுகள் எது இருந்தாலும் சரி செய்யும். உடல் ரத்த ஓட்டத்தை சீராக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கும். அது மாதிரி உடம்புல தொப்பை, தொடைப்பகுதி, உடலோட பின்பகுதி, ஆர்ம்ஸில் இருக்கிற வெயிட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்ல உடல் எடை குறைப்பதற்கு ஒரு சிம்பிள் யோகா தான் பரிவிருத்த திரிகோணாசனம்.